அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய மேட் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு காமெடி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதோட முதல் பாகத்தை யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்ல பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அது நம்ம சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டெல்லியில இருக்க ஒரு ஜெயில காமிக்கிறாங்க. அங்க இருக்க கைதிகள்ல ஒரு 4 பேர் புதுசா அங்க லான்ச் ஆகுறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதால நாம இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த ரவுடி பசங்களோட ஜெயில நம்ம எப்படிடா காலத்தை கழிக்க போறோம்னு புலம்பிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து பாய் அப்படின்ற ஒருத்தரோட என்ட்ரி எல்லாருமே அமைதியாடுறாங்க. அண்ட் கட் பண்ண பாயோட முகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. லட்டு அப்படின்ற கேரக்டர் தான் இங்க பாயா இருக்காரு. இவரை பார்த்து எல்லாருமே பயந்து நடுங்கிட்டே இருக்க பசங்களுக்கு கியூரியாசிட்டி. ஆனா இங்க இருக்க எல்லாருமே உங்களை பார்த்து பயப்படுறாங்க. நீங்க தெலுங்குக்காரங்களாவே இருக்கீங்க, டெல்லியில என்னென்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்க கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல் பாகத்தோட விஷயங்கள் எல்லாமே போயிடுது. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து காலேஜுக்கு போறாங்க. அங்க பண்ற அட்ராசிட்டி அண்ட் இவங்களுக்கு நடுவில் இருக்க காதல் அப்படின்ற எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அங்க இருந்து கட் பண்ணி, அதாவது காலேஜ் லைஃப்ல இருந்து கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. முதல்ல தாமோதரன் கிட்ட போகுது. அவர் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் எல்லாமே படிச்சு முடிச்சு பாஸ் ஆகாம அரசியல்ல நிக்க போற அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் எல்லாருமே காரி துப்பிக்கிட்டே இருக்க, தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்க மனுஷன். இவருக்கு அந்த சமயத்துல ஒரு போன் கால் வருது. வேகமா கிளம்புறாப்ல. அண்ட் அப்படியே கட் பண்ணி அசோக் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட போகுது. ஸோ இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாம போலீஸ் ஆகணும் அப்படின்ற கனவோட இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களோட அத்தை கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ட்ல அந்த கேஸ் போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. வேகமா கிளம்புறாரு. அப்படியே 3வது ஆள் கிட்ட போகுது. ஸோ அந்த நம்ம போன பாட்டுல இருக்கும்போது அவரோட காதல் கை கூடிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பார்ல அட்டெண்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவரோட காதலி இவரை விட்டு போயிட்டாங்க. அதாவது இவர் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எனத்தையாவது ஒண்ணு பேசி அவங்கள அமுச்சு விட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோகத்துல இந்த பாருக்கு வந்த மனுஷன் நிறைய குடிச்சிருப்பாப்ல. காசு கட்ட முடியாததால அங்கே வேலைக்கு சேர்ந்துருப்பாப்ல. சோ இவங்க 3 பேரும் இந்த நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி 3 பேரும் சந்திக்கிறாங்க. 3 பேரும் சந்திச்சுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட உயிர் நண்பனான லட்டுக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷாக்கிங்கோட இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போகுது. கூட இருக்கவங்கள காலேஜ் படிக்கும் போது உயிருக்கு உயிரா இருந்தேன்னு சொன்னீங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடாத காரணம் என்னன்னு அங்க இருக்கவங்க கேட்கும் போது அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வச்சிருக்காரு. என்ஆர்ஐ பொண்ணு கூட வீடியோ கால் மூலமா பேசிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவரை புடிச்சு போயிருது. மேற்கொண்டு இதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட 3 நண்பர்களும் தண்ணி சரக்கு அப்படின்ற எல்லாத்தோடையும் என்ட்ராக்குறாங்க. சிகரெட் எல்லாமே அடிச்சு ஊத்தி பயங்கர கலாட்டா பண்ணிட்டு அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளையே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவனுங்களை உள்ள விட்டோம் அப்படின்னா நமக்கு டேஞ்சர்னு சொல்லிதான் தனியா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் இவருக்கே தெரியாம லீக் ஆனதால இவரோட 3 நண்பர்களும் என்ட்ரி கொடுக்கறாங்க. நம்மளோட நண்பர் கல்யாணத்துல நாம இல்லாமையா அப்படின்ற மாதிரி பயங்கர பந்தாவா பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க மனுஷனுக்கு ஒரு பயம். நீங்க என்கிட்ட இருக்கிறது தானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி வந்துட்டீங்க, என் கூடவே இருங்கடா, தூரமா போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டுறாதீங்கடா, எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்டான்னு சொல்ல இவங்க 3 பேர் கூட இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இவங்க கூடவே கேங்ல இருக்க ஒருத்தரா இருப்பாரு. இன்னொருத்தர் வழியில வரும்போது பார்த்திருப்பாங்க. பேசி கீசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருப்பாங்க, கூட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட கேங்ல தான் இந்த லட்டு கல்யாணத்தை பண்ண போறார் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல வேலைகள் எல்லாத்தையும் நடந்துகிட்டே இருக்கும்போது லட்டு கிட்ட கூட இருக்கவங்க எல்லாருமே நீங்க இருக்க எல்லாரையுமே இன்ட்ரோ கொடுத்த கல்யாண பொண்ணை இன்ட்ரோ கொடுக்கலடான்னு சொல்ல இவர் கூட்டு போறாரு. நான் அந்த சமயம்னு பார்த்து கல்யாண பொண்ணை சுத்தி இருக்கிறவங்கள உனக்கு அந்த லட்டு சுத்தமா செட்டே ஆகல, உங்ககிட்ட நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவனை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இவனையாமா செலக்ட் பண்ணேன்னு சொல்லி லட்டுவை காரி துப்பிக்கிட்டே இருக்க மனுஷன் அப்படியே உடஞ்சு போறாரு. இன்னும் என் வாழ்க்கையில நான் என்னென்னலாம் பார்க்க போறனோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டேன். ஏமா உன் அக்காவுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேனா, நான் முன்னாடி இருக்க வரைக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி புகழ்ற, நான் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு கேவலமா பேசுறியாமா, இன்ட்ரோ கொடுக்கணும்னு கூப்பிட்டு வந்தேன், இது எனக்கு தேவைதாமா அப்படின்ற மாதிரி நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிடும், எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி ரூம்ல தங்க வைக்க அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில 2 பேரும் சேர்ந்து மோதிரங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்கன்னு பொண்ணோட தம்பி இவரோட காலை, அதாவது லட்டுவோட காலை கழுவணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பையன் இவனோட காலெல்லாம் நான் கழுவுறதான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அங்கிருந்து ஓடி போக இதை பார்த்த இவரோட கேங் இருக்காங்க இல்லையா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு தெரியாது, இப்போ அந்த பையன் வந்தாகணும், எங்க நண்பனோட காலை அவன் எப்படி கழுவ மாட்டேன்னு சொல்லலாம், அவன் வந்தாகலன்னு வைங்களேன் இங்க கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா பேச லட்டு வந்துட்டு அவன் கழுவுலடா நானே கழுவிக்கிறேன்டா, உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கோங்கடா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கடா, அங்க இருக்க எல்லாருமே அனுப்பிவிட அப்படியே கட் பண்ணி லட்டுவோட ஃபேமிலி கிட்ட போகுது. சோ லட்டுவோட ஃபேமிலி
தான் பொண்ணு வீட்டுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றக்கும் பொண்ணு வீட்டுல வரதட்சணை கொடுத்தீங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா சில பல பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லிட்டு போக இந்த விஷயத்த இந்த கேங்ல இருக்க தாமோதரன் கவனிச்சிட்டாரு. ஓ அப்படியா அப்படின்னு வேக வேகமா லட்டு கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல லட்டு ஒரே ஒரு வார்த்தை, அடி குடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனையே இல்லடா, நான் நீ எதுக்காகடா இவ்வளோ பொங்குற, உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உனக்குள்ளே வச்சிரு, அப்படி இல்லைன்னு வையன் காலையில நீ என் பொணத்தை தான்டா பாப்ப அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக வேற வழி இல்லாம அந்த கல்யாண செலிப்ரேஷன்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஜம்முன்னு ஜாலியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இருக்கு. அந்த சமயத்துலதான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம். லட்டு கட்டிக்க போறதா இருந்த பொண்ணு காணோம், எவன் கூடிய ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் அதிர்ச்சியா நிக்க ஓடி போனவன் யார் அப்படின்றது ரிவீல் ஆக ரோட்ல போனவனை பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கூட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த நபர் தான் பொண்ணு கூட ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். டேய் உங்களை வர வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் நான் எதுக்குமே சொல்லாம இருந்தேன், நீங்களா வந்தீங்க, நீங்களே கல்யாணத்தை முடிச்சு விட்டீங்களே, நீங்களா நல்லவனா இருப்பீங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. இவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க ஆளே இல்லை. ஒரு பக்கம் இவரோட அப்பா இந்த கல்யாண வேலைகள்லாம் நடக்கவே இல்லை, காசு எப்படி கொடுக்கறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவரோட கேங்கு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இவங்களோட மைண்டுக்குள்ள ஏத்திக்கல. இது எல்லாத்தையும் பாக்குறாரு, என்ன எவனுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான், இதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு தற்கொலை பண்ணிக்கலான்னு போக அப்ப கூட இவரோட நண்பர்கள் பேனுக்கு ஏதாவது ஆயிட போகுது, இந்த விஷயத்த பண்ணாதரான் இவரை மொக்க பண்ணிக்கிட்டே இருக்க. மனுஷன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாப்ல, முடியாதுரா முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்கடான்னு புலம்பிட்டு கல்யாணமான கையோட கோவா ஹனிமூன் போறதா இருந்தது. இப்ப எல்லாமே போச்சடான்னு புலம்ப உடனே இவரோட நண்பர்கள் எல்லாமே டேய் கோவாக்கு கல்யாணமான பொண்ணோட தான் போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லடா, ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம், உன்னோட ஹனிமூன் கனவை நாங்க நிறைவேற்றணும்டான்னு சொல்லி குரூப்பா கோவாக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்படியே கட் பண்ண கோவால இருக்க ஒரு மியூசியத்தை காமிக்கிறாங்க. வாஸ்கோட காமா யூஸ் பண்ணப்பட்ட நெக்லஸ் அங்க தொங்க விடப்பட்டிருக்கும். ஒரு 2 திருடர்கள் அதை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ்காரங்க எல்லாமே அது யார் எவர் அப்படின்றத கண்டுபிடிச்சாக்கணும். புது கேங் கோவால இறங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது செபாஸ்டியன் அப்படின்ற ஒருத்தரை இந்த கேஸுக்கு நியமிக்கிறாங்க. 1 நம்பர் டம்பஸ்ட் போலீஸ், அதாவது ஒண்ணுமே தெரியாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாரு. அவரை வச்சு இந்த கேஸை லீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏர்போர்ட்ல ஒருத்தரையா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட கேங், அதாவது அந்த ஹீரோ கேங் இருக்கு இல்லையா, மொத்த பேரும் வராங்க. இவங்க கிட்ட போய் செக் பண்றேன் அது பண்றேன் இவங்கள நோண்டிக்கிட்டே இருக்க ஒண்ணுமே கிடைக்கல. இத்தோட முடிவில் 2 டீமுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி காமிக்க அப்படியே கட் பண்ணி இவங்க எல்லாருமே ஹனிமூன் ரெசார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்களோட காலேஜ் ப்ரொஃபசர் அந்த விழாவை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரெசார்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களோட பிரச்சனையே வேண்டாம், காலேஜ்ல இருந்து வந்த என்னடா இது வரைக்கும் வந்திருக்கீங்களேன்னு புலம்ப. சார் அதெல்லாம் முடியாது, உங்களை பார்த்த சந்தோஷம் இருக்கு, அதாவது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு நாங்க காசை கட்டிட்டோம், இங்கதான் தங்குவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ப்ரொஃபஸரை படாத பாடுபடுத்திக்கிட்டு அந்த கோவால இருக்க எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்களுக்கு போதை பத்தலன்னு ஒரு ட்ரக்கை வாங்கலான்னு போக அங்க அந்த செபாஸ்டியன் போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, இவங்கள சந்திக்கிறாரு. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா வச்சுக்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கையில இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி புடுங்கி பார்க்கும்போது சாக்லேட்டு. ஸோ இவங்க ட்ரக்குன்னு நினைச்சு ஏமாந்து சாக்லேட்டை வாங்கிட்டாங்க. இந்த விஷயத்தால போலீஸ்காரர் அங்க இருந்து போறாரு. இவங்களோட குரூப்புக்குள்ள டே என்னடா ட்ரக்ஸ் தெரியாம சாக்லேட்டை வாங்கி வச்சிருக்காது சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பப்புக்கு போறாங்க. ஆனா அதே பப்புக்கு தான் நெக்லஸை திருடின அந்த கூட்டமும் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். செபாஸ்டியனுக்கும் துப்பு கிடைச்சு அங்க போறாரு. அந்த நெக்லஸ் திருடின கூட்டம் இருக்கு இல்லையா, பாய் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட டீலிங்க போட்டு நெக்லஸை கார் வழியா மாத்தலாம் திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோ கேங் இருக்கு இல்லையா, அங்க போகுது. அவங்க ஜம்முன்னு ஒரு லேடி கூட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இருக்கும்போது அந்த லேடியை இவங்க காசு கொடுத்து கூட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்டு தன்னோட கல்யாண போட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கா, அவன் கூட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டுமே அப்படின்ற மாதிரி 50,000 ரூபாய் கொடுத்து அந்த லேடியை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க கொண்டு வந்த வாடகை கார்ல ஏறி கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி அந்த நெக்லஸ் கேங் இருக்கே, பாயோட கேங், அந்த கேங் அந்த நெக்லஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா காருக்கு வந்து பார்க்கும்போது காரு அங்க இல்ல. சிசிடி கேமரால தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம காமெடி கேங் இருக்கு இல்லையா, அவங்க தான் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அவங்கள நோக்கி போக ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி லட்டு கிட்ட போகுது. அந்த பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சு நிறைய விஷயங்களை பேசணும்னு ட்ரை பண்ண லட்டு அவங்கள காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த டாபிக்கள் எல்லாத்தையும் போய்கிட்டே இருக்கும்போது லட்டுவோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. ஸோ லட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரை கூட்டு வந்தாங்க, அதாவது அந்த லேடியை கூட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது டேய் லட்டு அதாவது ஏடா கூடமா பண்ணிட போறான்டா, முதல்ல நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லி ஆகணும்டான்னு போக அந்த சமயம் பார்த்து லட்டுவோட அப்பா லட்டு தனியா இருக்க மாட்டான், அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோவாக்கு கிளம்பி வந்திருப்பாரு. அதிர்ஷ்டவசமா இந்த ரெசார்ட்டுக்கு வராருன்ற வந்து பார்க்கும்போது லட்டு ஒரு பொண்ணோட நின்றுகிட்டே இருக்க பயங்கர ஷாக்கு.
கல்யாணம் நின்று போச்சு, சோகத்துல இருப்ப நினைச்சா என்ன காரியம்டா நீ பண்ணிருக்காருன்னு சொல்லி அந்த லேடிய முதல்ல அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு லட்டுவே அவரோட கேங் மொத்தத்தையும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுதானா இன்னும் ஏதாவது இருக்காடான்னு கேட்க அந்த சமயம் பார்த்து கன்னோட ஒரு கூட்டம் என்ட்ராக ஆரம்பிக்குது. அதுல மேக்ஸ் அப்படின்ற பாய் இருக்கா இல்லையா, அவர் என்ட்ராக ஆரம்பிக்கிறார். சோ இவர் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சு அந்த கார்ல இருக்க நெக்லஸ் எடுக்கணும் அண்ட் இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற வேலைகள்ல ஈடுபடும் போது தான் கார்ல இருந்து அந்த நெக்லஸ காணும் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. சோ பேக் ஸ்டோரி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேங் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த ஒரு லேடி வந்தாங்க இல்லையா, அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மேக்ஸ் கிட்ட போகுது. மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரிக்யூரான ஆளு, நீங்க ஒன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணக்கூடிய ஆள், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இவரா இருப்பார். சோ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்பதான் லட்டுவோட அப்பா அங்க இருக்கிறது தெரியுது. சோ லட்டுவோட அப்பாவை புடிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் தர அந்த நெக்லஸ கொண்டு கொடுத்துட்டு இவனோட அப்பாவை காப்பாத்தி கொண்டு போங்கடான்னு சொல்ல யோசிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தலை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது லட்டுவோட அம்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பா என்னடா பண்றாரு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க என்னென்னமோ சமாளிச்சு வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தன்னோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இது சீரியஸ்னஸே இல்லை, உங்களோட கேரக்டர் அப்படிதான். இதுக்கு ஒரு படி மேல தாமோதரன் இருக்கா இல்லையா, ஒரு பண்ணடா உன் அம்மா அடுத்த வாட்டி போன் பண்ணாங்கன்னு வையா, நடுக்கடல்ல அப்பா போட்ல போய்கிட்டே இருக்கும்போது திமிங்களை புடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே டி விளையாடாதரா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்லஸ கண்டுபிடிச்சலாம், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு லட்டுவோட அப்பாவை மீட்டு வரவுண்டான அந்த பொண்ணு பேரு லைலா அப்படின்றது அந்த பொண்ணோட அட்ரஸை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய ரெட் லைட் ஏரியா மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தான் லைலா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க இருக்க எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது செபாஸ்டியன் போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, 2 பெண்களோட தனியா இருக்கு. இந்த விஷயத்த இவங்க பாக்குறாங்க. இந்த போலீஸ்காரரா அங்க இருந்து தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ண செபாஸ்டியன் இவங்க ஏதோ ஒன்னு பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை பிடிச்சி நம்ம தெரிஞ்சு போது வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல செபாஸ்டியன் கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சு. அந்த பைத்தியத்துக்கிட்ட மாத்தி நம்ம என்ன ஆக போறோமோ அப்படின்ற மாதிரி மொத்த கேங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டனி அப்படின்ற இவங்களோட காலேஜ் சீனியரோட என்ட்ரி. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மொத்த பேரையும் தூக்கிட்டு கார்ல இருந்து அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா நான் தெலுங்கானால வந்து படிச்சதால அந்த ஊருக்காரன் நினைச்சீங்களா, நான் கோவால தான்டா இருக்கேன், என்னோட சொந்த ஊர் இது தாண்டா அப்படின்னு மாதிரி இவங்களை காப்பாத்தி இவங்களை சேஃப்டி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். லட்டுக்கு இந்த சமயத்துல ஒரே ஒரு யோசனை தான், அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்றதா அந்த யோசனை. போன் பண்ணி அதை பண்ணும்போது அம்மா முதல்ல கடுப்பா இருந்தாலும் ரெண்டாவது ஒன்னும் கவலைப்படாதரா, உன் அப்பனை பத்தி உனக்கு தெரியாது, அவனுக்கு எல்லாரையும் சாகரிச்சாச்சு அங்கிருந்து தப்பிச்சிருவாருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த மேக்ஸ் கிட்ட போகுது. லட்டுவோட அப்பாவால பயங்கரமான பிரஷருக்கு தள்ளப்பட்டுட்டாரு. அந்த மனுஷன் இவரை படாத பாதுபடுத்திக்கிட்டே இருக்காரு, சாகடிக்கவும் முடியாது. இதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி நம்ம கேங் கிட்ட போகுது. அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க இவங்கள கொலை கேஸ்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜுவல்ல திருடினாங்களே 2 பேர், அவங்க 2 பேரையுமே மேக்ஸ் கொலை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கொலை பழி இந்த கேங் மேல விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்ணதுன்னு தெரியாம லைலா கிடைச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு சொல்ல லைலாவோட உண்மையான அட்ரஸ் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேகமா ஒரு பப்புக்கு போறாங்க. அந்த இடத்துல தேடிக்கிட்டே இருக்கும்போது லட்டுக்கு ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி போனாங்க இல்லையா, அந்த பெண் ஓடி போனவனோட அங்க ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். வேகமா அவங்கள அடிச்சு போடிச்சு சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அனுதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் இங்க கொண்டு வராங்க. பாஸ் எதுக்காக இவ்வளவு வன்மம், என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. லட்டுவோட கதையை கேட்டது ஒரு மாதிரி சோகமாயிட்டு, ஏமா கல்யாணம் வரைக்கும் போயிட்டு எதுக்காகமா ஓடி போறேன், அதுவும் 2 நாள்ல கல்யாணத்துக்கு வந்தவங்க கூட காதலிச்சு எதுக்காகமா ஓடி போனேன்னு கேட்க அவங்க சிரிச்சுக்கிட்டு, இவர் சிகரெட்டை பிடிக்கும் போது ரவுண்டா புகை விடுவாரு, அது எனக்கு பிடிச்சிருந்தது அதனாலதான் ஓடி போனேன்னு சிரிக்க அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணுக்காக வாடா இவ்வளோ பிரச்சனை, ஏமா முதல்ல இங்க இருந்து போமா, இந்த காலத்துல உண்மையான லவ்ல எங்கப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அனுதீப் அவரோட காதலியை கூப்பிட்டார். சோ இது நேரம் வரைக்கும் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்களே லைலா, அவங்க தான் இவரோட காதலி. சோ வந்ததும் இவங்க பாக்குறாங்க, எங்களோட நெக்லஸை கூட்டிட்டு எதுக்காக திருடிட்டு போனேன் அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும் போது லட்டு அமைதியா இருக்காரு. அந்த லேடியும் நிறுத்துங்கடா, நான் திருடிட்டு போனேன்னு தெரியுமாடான்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. லட்டு இருக்கா இல்லையா, இந்த நெக்லஸ் நம்ம 2 பேருக்கு நடுவுல தாலி மாதிரி, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் தான் அன்னைக்கு பெட்ல ஒன்னா இருக்கும்போது கொடுத்துருப்பாரு. சோ இந்த விஷயத்த கேட்டதும் டே கூட இருந்துகிட்டு இந்த வேலையை பார்த்திருக்கியா நீ, சரி ஆனதாச்சு அந்த நெக்லஸை கொடுங்கயா அப்படின்ற மாதிரி புடிங்கிட்டு வேகமா மேக்ஸ போய் சந்திக்கிறாங்க. லட்டுவோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கணும் ட்ரை பண்ண மேக்ஸ் இவங்களை பிடிச்சி வச்சுக்கிறாரு. என்ன நீங்க காட்டி கொடுக்க மாட்டீங்க அப்படின்றது என்ன நிச்சயம்
தெரியும், அதனால உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணை நீட்டும் போது இந்த கேஸ் அசைன் பண்ண போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் மேக்ஸோட ஆளதான் இருப்பாரு. வேக வேகமா போன் பண்ணி அந்த கேங்ல ஒரு சிபிஐ ஆபீசர் இருக்கான், அவன் உங்களை வேவு பார்க்கறதுக்காக தான் அங்க வந்திருக்கான்னு சொல்ல எல்லாருமே ஆண்டனியை திரும்பி பாக்குறாங்க. பயங்கர பிஜிஎம்மோட இருக்கு அந்த ஆண்டனி. டேய், இன்ஜினியரிங்கே பாஸ் பண்ண முடியல, இதுல எங்கடா ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்றது, நாம இந்தியா நிக்க அப்படியே கட் பண்ணி மொத்த போக்கஸும் அசோக் இருக்கா இல்லையா அவர் மேல போக ஆரம்பிக்குது. சோ அசோக் போலீஸ் வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு கடைசி அண்டர் கவர்ல இருக்காருன்னு தெரிய வருது. சோ இங்க ஒரு பயங்கரமான சண்டையை போட்டு இவரோட கேங்குக்கு கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அடிங்கடா, நம்ம போலீஸ்காரங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஒரு பயங்கரமான ஃபன் கலந்த சண்டை ஒண்ணு போக ஆரம்பிக்குது. இதோட முடிவுல மேக்ஸையும் அவரோட கூட்டாளிகளையும் மொத்தமா புடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பண்ணது லட்டு தான் அப்படின்ற மாதிரி மத்த போலீஸ்காரங்களுக்கும் லட்டு பேரை சொல்லி விட லட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாருன்னு இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ண ஜெயிலுக்குள்ள போகுது. இத்தனை நடந்துச்சு, நீங்க எதுக்காக ஜெயிலுக்குள்ள இருக்கீங்கன்னு கேட்க மேக்ஸ புடிச்சு கொடுத்ததே இவர் தான் அப்படின்னு ஒரு பேரை சம்பாதிச்சிட்டாரு. மேக்ஸோட சொந்தக்காரங்க வெளியில நிறைய பேர் இருக்காங்க, இதனால அசோக் கிட்ட பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்க அவர் முடியாதுன்னு மறுக்கிறாரு. வேணா அவனு பண்றேன், உன்னை ஜெயில தூக்கி போடுறேன், அவனுங்க கிடைச்சதும் உன்னை விட்டுடுறான்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள போட்டிருப்பாரு. சோ சகல வசதிகளோட இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். விடுங்க, உங்களோட நண்பர்களால நீங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க, நாங்க எங்களோட நண்பர்களால வந்துட்டோம், நண்பர்களை மொத்தமா நம்பவே கூடாதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்க உடனே லட்டு, டே அவனுக்கு பண்ணது எல்லாமே எனக்காக தான்டா, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு தொல்லை கொடுக்கறமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணானுங்க, அதுக்காக என்னை ஒரு நாள் அவனுக்கு விட்டு போனது இல்லடா, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கையே ரொம்ப போரா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசோக்கு போன் பண்ணி, டே கூட ஒரு 5 பேர் இருக்காங்க, அவனுங்களை ரிலீஸ் பண்ணணும்டா. அது மட்டும் இல்லாம அதை வெளியில மேக்ஸோட சொந்தக்காரங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவனுங்களை புடிச்சிட்டியாடான்னு கேட்க கட் பண்ணி இந்த 3 பேரும் பப்ல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. டேய் அவனுங்களை பிடிச்சி 3 மாசம் ஆச்சுரா, அதுக்கான அதாவது நீ வெளியே வர போற அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட்டை இங்க கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்ல, டேய் நான் இது நேரம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் மறந்துருங்கடா, ஃப்ரெண்ட்ஸ்னாவே மோசமானவனுக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி லட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து புலம்பிக்கிட்டு வெளியே கொண்டு வாங்கடான்னு கத்த அப்படியே கட் பண்ணி இதுக்கான பார்ட் 3 இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.